Taste the Daily. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வயநாடு நிலச்சரிவு போன்று நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து விஞ்ஞானிகள் தெரிவிக்கையில், நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் பாறைகளுக்கு அடியில் சுமார் 30 அடியிலிருந்து 50 அடி வரை செம்மண் அடுக்குகள் காணப்படுவதாகவும், அதிக மழை பெய்யும் காலங்களில் மழைநீர் செம்மண் அடுக்குகளில் உள்வாங்கி அதன் காரணமாக வயநாட்டில் ஏற்பட்டது போல மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தை கைவிட்டு இதுபோன்ற அதிக செம்மண் உள்ள இடங்களை விஞ்ஞானபூர்வமாக அறிந்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென நீலகிரி மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதும் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியபடி, விடிய அரசின் மெத்தன போக்கால் காவிரியாற்று உபரி நீர் விவசாயிகளுக்கு பலன் இல்லாமல் வீணாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை அடுத்து உபரி நீர் முழுவதும் 16 கண் மதகு பாலம் வழியே திறந்து விடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வினாடிக்கு 23,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இரவு 8 மணிக்கு வினாடிக்கு 66,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. மேலும் விடிய அரசு உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை ஆமை வேகத்தில் செயல்படுத்துவதால் மேட்டூர் அணை நிரம்பியும் பலன் இல்லாமல் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள வயநாடு பகுதி நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களில் இதுவரை உயிருடன் 800 பேரும், இறந்த நிலையில் 151 பேரும் மீட்கப்பட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை சூலூர் ராணுவ முகாமிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் மண் சரிவில் சிக்கியவர்கள் ரோப் மூலம் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்து அங்கு சாரல் மழை பெய்து வருவதாலும் இரவு நேரமானதாலும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் காலை மீட்பு பணி துவங்கியது. இதனிடையே நீலகிரி எல்லையோரம் அமைந்துள்ள வயநாடு முண்டக்கை மற்றும் அதை சுற்றிய பகுதியான சூரல்மலை, அட்டல்மலை பகுதிகளைச் சேர்ந்த 500 குடும்பங்கள் நிலச்சரிவில் சிக்கி இருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரை குற்றச்சாட்டு பதிவுக்காக ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தன் மீதான குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க முடியாது என கோரி செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தார். குற்றச்சாட்டு பதிவை இழுத்தடிக்கும் நோக்கில் அவகாசம் கேட்பதாக அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி குற்றச்சாட்டை பதிவு செய்ய ஆகஸ்ட் 2ஆம் தேதி செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 51வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.